ஒப்பந்த செவிலியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகை பதிவேடு செயலி சில நேரங்களில் சரியாக வேலை செய்யாததால் முறையாக வருகை பதிவாகவில்லை என கூறப்படுகிறது. ஒப்பந்த செவிலியர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரம். சென்னை மாநகராட்சி வளாகத்தில் மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருகை பதிவேடு தொடர்பாக புதிதாக உருவாக்கப்பட்ட செயலி முறையாக செயல்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தாமதமாக வேலைக்கு வந்ததாக சம்பளம் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மாநகராட்சி ஒப்பந்த செவிலியர்களுக்கு மாதம் 18,000 முதல் 19,800 வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த செயலியால் 14,000 வரை மட்டுமே பணம் பிடிக்கப்பட்டு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். பணி நிரந்தர செவிலியர்களுக்கு செயலி நடைமுறை இல்லை என்றும் ஒப்பந்த ஊழியர் செவிலியர்களுக்கு மட்டுமே இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மே மாதம் முதல் 3,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவித்திருந்த நிலையில் ஊதிய உயர்வும் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடன் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.